டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாருதி சுசுகி அரேனா ஷோரூம் வந்து விஷ்ணுகாஸ் மோட்டார்ஸ் படப்பையில இருக்கு சென்னையில. இந்த மே மந்த்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் உங்களுடைய அழகான கேட்ஜெட்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்து காட்சி அளிக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த 2025 வேகனார் வந்து 6 ஏர்பேக்ஸோட ஸ்டாண்டர்டா கொடுக்கறாங்க. இது போக 13+ சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 3rd ஜெனரேஷன் வேகனார் வந்து 2019ல லான்ச் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இந்த கார் எந்தவித மாடிஃபிகேஷன் இல்லாம பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஸோ டாப் 20 லிஸ்ட்ல இந்த கார் எப்பவுமே இடம்பெற்றிருக்கும். அதை நீங்க பார்க்கலாம், ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். கடந்த 3 ஜெனரேஷனா இந்த வேகனார்ல ஒரே மாதிரி சிமிலர் ஒரு பாக்ஸியான லுக்ல தான் இந்த டோர் விண்டோஸ் வந்து வருது. இந்த ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் ஆல்மோஸ்ட் 3 ஜெனரேஷன்லயும் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த ரியர் சைட்ல உள்ள விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இப்போ கொஞ்சம் டிசைன் மாத்தி இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல லைட்டா கொடுத்துருக்காங்க. சி பில்லர்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 3rd ஜெனரேஷன்ல இது நல்ல ஒரு வைடா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வேகனார் வந்து LXi, VXi, ZXi, ZXi Plus இந்த 4 வேரியன்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு. LXiல இருந்து உங்களுக்கு வந்து CNG ஆப்ஷன் கொடுக்குறாங்க. VXiல இருந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் வந்து வருது. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இந்த 4 வேரியன்ட்லயுமே இருக்கு. இந்த காரோட வித்து வந்து 1620 mm, காரோட லென்த் 3655 mm. வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2 வீலுக்குள்ள சென்டர் டிஸ்டன்ஸ் தான் வீல் பேஸ், அது 2635 mm. இந்த காரோட ஹைட் வந்து 1675 mm. இந்த சைஸ் வந்து R14 165/70 R14. ஓகே, இந்த டயருக்கு மேல இந்த வீல் ரிம் வந்து இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேப், இந்த கவர் தான் வந்து கொடுக்குறாங்க, அலாய் கொடுக்கல. இந்த ஃபியூவல் டேங்க் 32 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த VXi வேரியன்ட்ல பார்சல் ட்ரை கொடுத்துட்றாங்க, நல்ல விஷயம். இந்த பூட்ஸோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 332 லிட்டர். ஓகே, நல்லா இருக்கு. ஆனா கேபின் லைட் எதுவும் இதுல கொடுக்கல. இந்த டோரை வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப தின்னா இருக்கு, ஒரு தின்னான ஷீட் மெட்டல்ல ரொம்ப ஃபிளம்சியா இருக்கு. இந்த டோர் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இல்லைங்க. இந்த காரோட பானட்டை ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லா ஒரு டீசென்டான வெயிட்ல ஆட் ஆயிருக்கு இந்த பானட் மட்டும். கம்பேர் டு டோரோடைய திக்னஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பானட்டோட வெயிட் வந்து நல்ல ஒரு ஹெவியா இருக்கு. இந்த காரோட என்ஜின் 2 டைப்ல வருது. ஒன்னு 1 லிட்டர் என்ஜின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் என்ஜின். ஸோ K10C 1 லிட்டர் என்ஜினும் K12N 1.2 லிட்டர் இன்ஜினும் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 3 சிலிண்டர்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. வெரஸ் 4 சிலிண்டர் வந்து 1.2 லிட்டர் என்ஜின்ல கொடுக்குறாங்க. இந்த என்ஜின் வந்து டியூவல் ஃபியூவல்ல ஆஃபர் பண்றாங்க. பெட்ரோல் பிளஸ் CNGல வருது. பெட்ரோல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து 68.5 ஹார்ஸ் பவரை 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. CNG பொறுத்த வரைக்கும் 56.6 ஹார்ஸ் பவரை 5300 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ரைட், மேக்ஸிமம் டார்க் வந்து 113 mm டார்க்கை 4200 RPMல டெலிவரி பண்ணுது. வேறஸ் 1 லிட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 91 டார்க் நியூட்டன் மீட்டரை 3500 RPMல டெலிவரி பண்ணுது. இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒரு சூப்பரான டிசைன்ல, பக்காவான ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்ல
வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த ஹெட்லாம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வந்து ஒரு ஹாலோஜன் பல்பில் தான் கொடுக்குறாங்க. இது எல்லோவில் தான் க்ளோ ஆகும். இங்கே பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சிக்னல்ஸோடைய லேம்ப்பு. நல்லா இருக்குது. க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த டீட்டெயிலிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு த்ரோ வந்து சூப்பராக இருக்கும். நைட்டில் ஃபாக் லேம்ப் வந்து கொடுக்க மாட்டாங்க, டாப் எண்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டோட பம்பருடைய டிசைன் வந்து ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது. இது வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்பில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரொஃபைல் வந்து. இந்த நடுவில் ஒரு குரோம் இன்செர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த எஸ் லோகோ வந்து குரோம் இன்செர்ட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கான பம்பர். இது கீழே ஒரு ஹார்டு பிளாஸ்டிக்கில் ஒரு பிளாக் கலரில் ஒரு மேட் ஃபினிஷில் இந்த ஸ்கிட் பிளேட் வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது இந்த ரேடியேட்டர் கூல் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹார்ன் தான் கொடுக்குறாங்க. அந்த ஹார்னோட ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்டான 2 வைப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெய்னி சுச்சுவேஷனில் ப்ராப்பராக அந்த வாட்டரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் வைப் பண்ணுறதுக்கும் இந்த பிளேட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. வாட்டர் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் ப்ரொடக்ட் ஆகிருக்கு. இந்த பாடியோட ஷேப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இதுலேருந்து வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணும்போது அழகாக அந்த விண்ட்ஷீல்டில் ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த வைப்பர்ஸ் பிளேடு மூலமாக நீங்கள் அழகாக வந்து வைப் பண்ணி நீட்டாக இருக்கும். இந்த VXI வேரியண்ட்டில் அவுட் சைட் ரியர் வியூ மிரரில் எந்தவித இண்டிகேட்டரும் மவுண்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த ஃபென்டரில் இந்த இடத்துல மவுண்ட் ஆகிருக்கு. ஷார்க் பின் ஆண்டனா கொடுக்காம ஒரு நீளமான கம்பியில் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த ரிமோட் கீ வந்து இந்த மாதிரி டிசைனில் கொடுக்குறாங்க. ஸோ லாக் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பழைய பேட்டர்னில் இந்த ஃப்ளிப் டைப்பில் தான் இந்த டோர் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக ஒரு நார்மலான ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த VXI வேரியண்ட்டில் 2 ரிவர்ஸ் கார் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது. இது வந்து ஒரு மேண்டேட்டரியான ஃபீச்சர்ஸ். எல்லா கார்லையும் இருக்கும், எல்லா மாடல்லையும் இருக்கும். ரெஃப்ளெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான மாருதி கார்லையும் சிமிலராக இதே பேட்டர்னில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிட் பிளேட் வந்து இந்த பாடி கலர் பெயிண்டிங்லேயே கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த வேகனாரில் ரியரில் ஸ்பாய்லர் எதுவும் கொடுக்கல, ஒரு மொழுக்கட்டின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அக்சசரிஸாக OEMல ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த காரோட மிடில் ஆஃப் த சென்டரில் ரியர் பிரேக்கிங் லைட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பொருத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த 3rd ஜென்ரேஷன் வேகனாரில் ரூஃப் ரெயிலை வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 2nd ஜென்ரேஷனில் இந்த இடத்துல வந்து ரூஃப் ரெயில் இருக்கும். இப்போ அது இல்லை, மிஸ்ஸிங். இந்த காரோட ரூஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த மெட்டலோடைய திக்னஸை ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிப் அடிஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. இந்த டோர்ஸில் ஒரு பியூர் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஃபேப்ரிக் எதுவும் ஆட் பண்ணல. இது ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. ஒரு பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ரொம்ப ஹெவியான திக்னஸ்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியருக்கும் சரி. ப்ளஸ் வந்து டோர் அன்லாக் லாக் இங்கே கொடுத்துட்றாங்க. உள்ளார இருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து மேனுவலி ஃபோல்டபுள், எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள், ரைட். இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் இங்கே இருக்குது. இந்த பேட்டர்னில் இதில் வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லீவர் நல்லா இருக்கு. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. டிரைவர் சைடு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பு வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் அப்பு வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். இது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வருது. ABS வித் EBD வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. இந்த காரில் ஹீல் ஹோல்டு அட்ஜஸ்ட் வந்துடுது. தெர் இஸ் நோ ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்.
இந்த சீட்டோட கலர் வந்து டியூவல் டோல்னு வருது. இது வந்து கிரே கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ஒயிட் ஷேடில் வருது. அதே மாதிரி இதுக்கு மேட்சிங்கா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல இந்த டியூவல் டோன் கொடுக்குறாங்க. இந்த ஒயிட் பிளஸ் வந்து பிளாக், இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நீங்க மியூசிக் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏசி பொறுத்த வரைக்கும் மேனுவலான ஏசி தான் வருது. ஸோ இது ஏசியோடைய ஹை மீடியம் லோவுக்கானது. இந்த சைடு ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது வந்து ஃபேனோட ஸ்பீடு. ஸோ இது வந்து ஏசியோட டைரக்ஷன்ஸ். ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல மவுண்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு லெதர் தான் இது. இங்கே இந்த இடத்துல எதுவும் சில்வர் ஃபினிஷ் எதுவும் கொடுக்கல. ஓகே, இது 5 கியர்ஸ் பாக்ஸு. ரைட், இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு எக்ஸ்டர்னலாக வெளியில் நீங்கள் ஒரு கார் சார்ஜர் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சி டைப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் சைடில் இந்த சன் வைசர் வந்து இருக்குது. இங்கே எந்த விதமான மிரர் எதுவும் வரல. கோ டிரைவர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த சன் வைசர் ஓகே, டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. இந்த கேபினோட லைட் வந்து எல்லோ லேம்பில் வருது. ஓகே, இந்த ஐஆர்விஎம் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த ஏசியோட வெண்ட்டு ஒரு ஹனிகோம் டிசைனில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே குரோம் அடிஷன் எதுவும் இல்லை. ஸோ பிளாக்ல தான் வருது. ஸோ ஹெட்லைட் லெவலப் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3 அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது ஆட்டோ ஃபியூவல் கட் ஆஃப். வண்டி ஐடியலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளச் அப்படி அழுத்திட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாட் 90 டிகிரி, பட் ஓகே, இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு ஓகே, வெளியில் இறங்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த காரோட ஃபியூவல் டேங்க் வந்து இந்த லீவரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லீவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த லீவர் வந்து உங்கள் சீட் அப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இங்கே ஹைட் அட்ஜஸ்டர் எதுவும் கொடுக்கல. இந்த காரில் அண்டர் தை சப்போர்ட்டு நல்லா இருக்குது. இங்கே நீங்களே பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஷோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கு எல்லாமே வந்து எனக்கு பக்காவாக செட் ஆகிருக்கு. ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்டகிரேட்டடாக இந்த சீட்டோட மவுண்ட் ஆகிருக்கு. டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் அதே பேட்டர்னில் தான் வருது. வேகனர் வந்து ஒரு டால் பாய் செக்மெண்ட்னால நல்ல ஒரு போதுமானதாக இருக்குது. ஈவன் ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க கூட அழகாக வந்து உட்கார முடியும், இடிக்காது. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டு ஒரு ப்ரீ டென்ஷனல் ப்ளஸ் ஈலார் ஃபங்க்ஷனில் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ ரியர் டோர்ஸில் இந்த சைல்ட் லாக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த லாக் வந்து இது உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. இது ஸ்டீலில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது காஸ்ட் கட்டிங். இந்த ரியரோட டோர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறதுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தின்னான பிளாஸ்டிக்கு. ஸோ ஒரு சீப்பான மெட்டீரியலில் இது வந்து இருக்குது. இங்கே பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். இங்கே அடிஷ்னலாக நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து போடுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் மட்டும் 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். இந்த காரோட ரியர் சீட்ஸில் ஃபிக்ஸ்டான ஆர்ம் ரெஸ்ட் தான் வருது. எனக்கு நல்லா இருக்குது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, வேற எனக்கு ஹெட்ரூம் வந்து நல்ல ஒரு போதுமானதாக இருக்குது. ஓகே, 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ப் தெரியுது. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது அடல்ட் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் கிட்ஸ் உட்காரலாம். மற்றபடி ஒரு 4 பேர் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இந்த வேகனர் வந்து டியூவல் ஃபியூவல் ஆப்ஷனில் வருது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மைலேஜ் அப்படின்னா 24+ வந்து RI வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஒரு 30 வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்த வேகனாரை ரிவ்யூ பண்ணி நம்ம பார்த்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்சி அளிக்கும். ரைட்,
இப்போ இந்த கார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையர், 8 lakhs பட்ஜெட் வச்சுருக்கேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். சிட்டிக்குள்ளே நான் நிறைய ஓட்டுவேன். எனக்கு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டான ஒரு கார் வேணும். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு டால் பாய் செக்மெண்ட்டில் எனக்கு கார் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேகனாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த காரை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.